இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வந்து இந்த கப்பில் நான் இந்த லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கப்பில் ஒரு கப் வந்து பூண்டு, ஒரு கப் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் இந்த பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள். லெமன் ஜூஸ் வந்து நல்லா வந்து ஒரு கப் வந்து அந்த எடுத்துக்கணும். பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை உரித்து உங்களுக்கு எப்படி வேணுமோ பூண்டை நீங்கள் முழுசாக போட்டுக்கிறவங்க முழுசாக போட்டுக்கோங்க, அரிஞ்சு போட்டுக்கிறவங்க அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து வெந்தய பொடியையும் கடுகையும் நம்ம வந்து வறுத்து தனியாக எடுத்துக்கணும், அது பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்து அதில் வந்து நம்ம வெந்தயமும் கடுகும் வந்து வர சட்டியில் எண்ணெயே ஊற்றாமல் வர சட்டியில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் லைட்டாக பெருங்காயமும் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அது செவந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா செவந்து வந்து நான் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே இன்னொரு வடை சட்டியில் இல்லை பேனில் எண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு அதில் கடுகு கொஞ்சமாக போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சுருக்க பூண்டை நம்ம அதில் போட போகிறோம். பாருங்கள், நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் வந்து பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு பூண்டு நல்லா அது வந்து அந்த இதில் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க லெமன் ஜூஸ் இதை நல்லா ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டு நல்லா அது ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் மிளகாத்தூளை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள். இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்காங்க. உப்பு போட்டு இப்போ நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுட்ரு இருக்குது பாருங்கள், அதை இதில் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் பூண்டு உரித்து வச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். இது வந்து எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாவே போகும். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை போடுங்க. நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.